ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 469 பொருட்பாலிலே அரசியலிலே தெரிந்து செயல் வகை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்தாற்றா கடை. நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்தாற்றா கடை. அதாவது ஒவ்வொரு உயிரின் ஒவ்வொரு மனிதரின் இயல்பான பண்பறிந்து அதற்கேற்ப நன்மை செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நன்மை செய்யும் போது கூட ஒருவரின் பண்பினை அறிந்து அந்த பண்பிற்கேற்ப நன்மை செய்ய வேண்டும் என்கிற இந்த திருக்குறளின் தெரிந்து செயல் வகை தொடர்பான அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வைரமுத்து இயற்றியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. ஊர்தி ஒன்றின் ஓட்டுநராக பணி செய்து கடினமாக உழைத்து அந்த உழைப்பினால் கிடைத்த ஊதியத்தை கொண்டு தனது தம்பியை படிக்க வைத்த அண்ணன் ஒருவன், அந்த தம்பி தனது உழைப்பையும் உண்மையான அன்பினையும் கடமை உணர்வையும் மறந்துவிட்டு ஊதாரியாக படிப்பிலே அக்கறை இல்லாதவனாக அண்ணனினுடைய அன்பிற்கும் உழைப்பிற்கும் நன்றி காட்டாதவனாக அவனை ஒரு சதி செய்து கொலை வழக்கு ஒன்றிலே சிக்க வைக்கின்ற நிலையிலே நன்றி மறந்த நற்பண்புகள் இல்லாத தனது தம்பியை நினைத்த அந்த அண்ணன் இவனுக்கு நன்மை செய்தது தவறோ என நிலை கலங்கி புலம்பி பாடுகின்ற அற்புதமான பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள். தான் செய்த நன்மைக்கு நன்றி காட்டாத தனது தம்பியின் நிலை கண்டு வருந்தி மது அருந்திவிட்டு மனம் நொந்து கீழே விடுகின்ற அந்த நாயகனை ஒரு நாயகி தாங்கி பிடிக்க, தான் நன்மை செய்த போதிலும் தனக்கு கேடு செய்த அந்த தம்பியின் இழி நிலையை கண்டு அந்த நாயகன் மனம் நொந்து பாடுகின்ற அந்த ஞானமிக்க பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், எனது அன்பு கண்மணி போன்றவளே, நான் இப்பொழுது ஊரை தெரிந்து கொண்டேன், உலகத்தை புரிந்து கொண்டேன், ஞானம் இப்பொழுது எனக்கு பிறந்து விட்டது, நாளும் எனக்கு இப்பொழுது புரிந்து விட்டது. பச்சை குழந்தை என்று பாலூட்டி வளர்த்தேன் என் தம்பியை, அவன் பாலை குடித்துவிட்டு இப்பொழுது பாம்பாக கொத்துகின்றான் என்று தான் செய்த நன்மைக்கு நன்றி காட்டாத, தனக்கு தீமை விளைவித்த தனது தம்பியின் இழி நிலை கண்டு அதனை பார்த்து நொந்து பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1985 வெளிவந்த படிக்காதவன். வைரமுத்துவின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு இளையராஜா இனிமையாக இசையமைக்க கே.ஜே. ஜேசுதாஸ் மிக உருக்கமாக பாடுகின்ற அந்த வாய்மை மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. ஊரை தெரிஞ்சிக்கிட்ட உலகம் புரிஞ்சிக்கிட்டேன் கண்மணி, கண்மணி, ஊரை தெரிஞ்சிக்கிட்டேன் உலகம் புரிஞ்சிக்கிட்டேன் கண்மணி, கண்மணி, ஞானம் பிறந்துருச்சினாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி, கண்மணி, ஞானம் பிறந்துருச்சினாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி, கண்மணி, பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்த பால குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி, ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, கண்மணி, ஞானம் பிறந்துருச்சினாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி, கண்மணி, பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்தேன் பால குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி, ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, கண்மணி,
ஞானம் பிறந்திருச்சினாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. எனவே ஒவ்வொரு உயிரினுடைய, ஒவ்வொரு மனிதரினுடைய இயல்பான பண்பினை, இயல்பான தன்மையினை தெளிவாக அறிந்து உணர்ந்து அதற்கேற்ப நன்மை செய்ய வேண்டும். அவ்வாறு தெளிவாக தெரிந்து செயல்படாமல் நன்மைகள் செய்தால் அந்த செய்த நன்மையிலும் தவறு உண்டாகும் என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் பிறருக்கு நன்மைகள் செய்கின்ற போது அவர்களுடைய இயல்பான பண்பினை அறிந்து உணர்ந்து, இயல்பான தன்மையினை புரிந்து உணர்ந்து அதற்கேற்ப நன்மைகள் செய்து வாழ்விலே புகழையும் மேன்மையையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 470. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.